மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என்
மகிமை உமக்கன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. தூய வழிகள் மேன்மையான சத்திய தீபமன்றோ. தூய வழிகள் மேன்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த புவிதனிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் சீதாம். செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் சீதாம். புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே.
ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமும் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமும் வாழ்க தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமும் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமும் வாழ்க குறை நீக்கோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமும் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமும் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு 24. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். தாய் தாப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக்கொள்கிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்து கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வானாந்தர வழிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். துர்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அரப்பு அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். குளிரிலே போர்த்து கொள்கிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் ராத்தங்கி மலைகளிலிருந்து வரும் மழைகளிலே நனைந்து இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக்கொள்கிறார்கள். அவர்களோ தகப்பனில்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும்
தவனமாய் ஆலையாட்டமும் பண்ணுகிறார்கள். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றியுராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்களும் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமை எளிமைமானவனை கொண்டு ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான். வேச்சாரனுடைய கண் மாலை மயங்கிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்கிறார். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். விடியற்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதுனால் அவன் திராட்சை தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமானது பட்ட மரத்தை போல முறிந்துவிடும். பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பரியாசமாக்குறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கையை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியை போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். அல்லேலூயா. லேலியா 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 லேலியா. அப்பாவதாவே மை துதிக்கிறேங்கள் நேசரே. இந்த சாயங்கால நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே கூட இருந்தீரே. ஹலலியா ஹலலியா. உணவை தந்தீர், உடுக்க உடைய தந்தீர். ஆண்டவரே ஹலலியா ஹலலியா. ஆண்டவரே சோத்திரிக்கிறேங்க தாவே. ஹலலியா ஹலலியா. அப்பா எங்களை சுவாசிக்க நல்ல காற்றை தந்து குடிக்க தண்ணீரை தந்து சுபத்திரமாய் பாதுகாத்தீரே. நன்றி ஐயா. ஹாலலியா. கட்டட கருவேளுக்காய் இறக்கங்களுக்காய் நன்றி ஐயா. ஆண்டவரே நீர் பாதுகாத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஐயா. ஹாலலியா ஹாலலியா ஹாலலியா. காண செய்தவரே இந்த சாயங்கால நேரத்தில் அப்பா அவருடைய கிருவை கட்டாவை எங்களை தாங்கினபடியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கத்த நல்லவர் நன்மை செய்கிறது இருந்தபடியா சோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஹalleluya. தேசத்தை கர்த்தாவே உலகத்தையும் பார்க்கும்போது கர்த்தாவே ஹalleluya சம்பவிக்கிற காரியங்கள் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya அப்பா பயங்கரமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே சொல்லுங்க வரியை சீக்கிரமையா ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. நாங்களுமே துதித்து பாடும்படி ஆயுஷ்நாட்கள் கர்த்தாவே ஒரு நாள் கூட கர்த்தா கூட்டி தந்தீரே. ஹalleluya ஹalleluya. மகிமை மக்களே மாட்சிமை மக்களே கர்த்தா துதியும் புகழும் கர்த்தாவே எல்லா மக்களே கர்த்தாவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பாவே சோத்திரிக்கிறேன் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya. பூவிலே சமாதானத்தை கொடுக்க வந்தவரே மகிமையானவரே ஹalleluya. பூவிலே தரும் சந்தோஷம் கர்த்தாவே ஹalleluya. ஒவ்வொரு இடத்திலும் கடந்து வரட்டும் கர்த்தாவே. உலகத்தில் கடந்து வரட்டும், தேசத்தில் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்தில் கர்த்தாவே உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இனி காலம் செல்லாத கர்த்தாவே கத்தட வரி அதை சீக்கிரம் என்பதை உணர்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனுஷனை கர்த்தா உணராதபடி கர்த்தா
கத்தாவே செய்கிற எல்லா காரியங்களுக்காக கத்தாவே சோத்திரிக்கிறேன். யோபின் வாழ்க்கையில் வந்த கத்தாவே நிர்பந்தமான சூழ்நிலைகளை வாசித்தோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நண்பர்களும் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே மனைவி கத்தாவே அவனை குறித்து கத்தாவே காரியங்கள் செய்த போது கத்தாவே சர்வ வல்லவர் மத்தியிலே கத்தாவே ஹalleluya அவன் கத்தாவே தன்னை தாழ்த்தி கத்த உத்தமனாய் விளங்கினதை கத்தாவே சர்மாக்கன கத்தாவே ஹalleluya உத்தமனாய் இருந்த யோபை போல பொறுமை ஒருவருக்கு இல்லை என்று கத்தா வாசிப்பதற்கு கத்தாவே ஹalleluya எங்களுக்கு ஆண்டவரே அதை உணர்ந்து கொள்ளும்படி வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஏழைகளை கத்தாவகரிக்காதபடி கத்தாவே ஹalleluya அவர்கள் அதிகாலமே எழுப்பி வனாந்தரங்களிலே கத்தாவே ஹalleluya கழுதைகள் கத்தாவே மேய்வதை போல கத்தாவோடு இடமில்லாதபடி கத்தாவே ஹalleluya பாறைகளிலே கண்ணிலே இடங்களிலும் மடைகளில் கத்தாவே தன்னை ஒதுக்குறதை கத்தாவே ஹalleluya போர்வைக்கு கத்தாவே பொறுத்து கொள்ள முடியாதபடி கத்தாவே நடக்கிற சம்பவங்களை அறிவுரை கத்தாவே ஒருவர் கத்தாவே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே கடந்து போக முடியாதபடி கத்தாவே பெரிய ராஜாமங்கள் வருமன்னே கத்தாவே நாங்கள் ஹalleluya எங்களை ஆயத்தப்படுத்தி கத்தாவே ஹalleluya தகுதிப்படுத்திக் கொள்ள கத்தாவே செய்வீராக ஹalleluya 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 இயேசு கிறிஸ்துவே கத்தாவே துதிக்கிற தேசத்திலே கத்தாவே நடக்கிறதான எல்லா தீதான காரியங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. சமாதானத்தை உண்டாக்குமாக்கிறேன் மேல் விடுந்தபடியா சோதர ஆண்டவரே சமாதான கர்த்தர் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே தேசம் கத்தாவே ஹalleluya உலகம் மக்களும் குடிகளும் எல்லாம் தம்முடைய கத்தாவே ஒருவர் கத்தாவே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே சோதரிக்கிற உலகத்திற்கு தேசத்துக்கு விரோதமாய் எழும்பாதபடி ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ண மேல் விடுத்ததை கத்தாவே ஹalleluya அந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகம் ஒவ்வொரு தேசமும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. நாட்களில் ஈரானுக்கு இஸ்ரவேலுக்கு கத்தாவே அமெரிக்காவுக்கு கத்தாவே ஹalleluya சம்பவங்களை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஈரானில் கத்தாவே ஹalleluya ஆண்டவரே சோதரிக்கிற அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கத்தாவே ஹalleluya மனிதனுக்கு ஹalleluya ஆண்டவரே தாக்கப்பட்ட நமக்கு அநேக குழந்தைகள் மறக்கின்றதை கத்தாவே மறையாத குழந்தைகள் கத்தாவே ஹalleluya ஆண்டவரே சோதரின் பிள்ளைகளை கத்தாத அந்த தாய்மார்களை கத்தாவே ஆற்றி தேற்றுவீராக. ஹalleluya கடன் போகப்பட்டு ஆண்டவரே ஹalleluya ஹalleluya மற்ற தேசங்களை கத்தாவே அடித்து போடுமா என்று சொல்கிற ஈரானை கத்த சந்திப்பீராக. அதை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களும் ஹalleluya ஹalleluya அதிகாரிகளும் சந்திக்கப்படட்டும் கத்தாவே சோதரிகிறையா. அநேக கத்தாவே தேசங்களை கத்தாவே எண்ணெய் கிடங்குகளை கத்தா தீ வைத்து கொளுத்தியும் அநேக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. யுத்தம் உடையதை கத்தாவே நீர் ஹalleluya யுத்தத்தை ஓய பண்ணுகிறதை நாயகமையா துதிக்கிறவையா. ஆண்டவரே சோதர கத்தாவே நாங்கள் ஆண்டவரே ஹalleluya எப்போது என்ன இந்த தேசத்தில் நடக்கும் என்று அறியவில்லை கத்தாவே. நீர் ஹalleluya ஹalleluya உடைய ஹalleluya ரகசிய வரியா இருந்தாலும் கத்தாவே ஒருவரை கைவிட்டு போகாதபடி ஹalleluya மக்களை கத்தாவே நீர் சந்தித்து உடைய நித்திய ராஜ்யத்துக்கு கத்தாவிடை பார கத்தாவே சேர்த்துக் கொள்ள வேண்டும் கத்தாவே. நன்றியா உடைய செய்கிற ஒரு பரிசுத்தவான்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிறவையா மிஸ்னரி குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக கத்தாவே. சோதரிக்கிற விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஹalleluya. எங்கள் சகோதர சகோதரங்களை ஆசீர்வதிப்பீராக, உறவினர்களை ஆசீர்வதிப்பீராக. பிரயாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரயாணிகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஊர்களுக்கு கடந்து போக முடியாதபடி கத்தாவே ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே சோதரிக்கிற கத்தாவே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. ஏற்பட்டு கத்தாவே ஹalleluya ஆண்டவரே ஹalleluya அநேக இடங்களில் தங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கத்தாவே சேதமில்லாதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே சோதர கத்தாவே ஹalleluya. அவர்களுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது கத்தாவே. இப்படி சுத்தம் போல் வழி நடத்துவையா. பிள்ளைகளை பாதுகாப்பீராக, வயோதிபர்களை பாதுகாப்பீராக, வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பீராக, பெற்றோரை பாதுகாப்பீராக ஹalleluya. வாகனங்களை பாதுகாப்பீராக கத்தாவே. சோதரிக்கிற உயிர் சேதங்களோ மக்கள் சேதங்களோ உடமைகளோ ஒன்றும் சேதம் வராதபடி காத்து கொள்ள ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களும் கத்தாவே நாட்களாயிருக்கும்படி செய்வீராக ஐயா. நன்றி ஐயா. ஆசிரியர் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, வாழ்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே சோதனை சிறுவரும் பெரியவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு உந்த சாட்சியாய் மாறுபடி செய்வீராக ஐயா. நன்றி ஐயா. எங்கள் வீட்டை கத்தாவே ஆசீர்வதிப்பீராக கத்தாவே. இந்த வீட்டில் ரட்சிப்பிற்கு வீர சத்தம்
துதிக்கட்டும். எங்களுக்கு தந்த அருமையான பிள்ளைகளுக்காக சோதரன் எங்கள் கர்த்தாவே இருவரையும் விட கருத்து தருகிறோம். ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்த கோட்டையில் மறைத்து அருளும் கர்த்தாவே உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்வீராக ஐயா. ஆண்டவரே சாரோக்காக இர்னாவுக்காக குழந்தைக்காக பாப்பாளுக்காக ஜெனுக்காக குழந்தைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு வெற்றாருக்கா சகோதரங்களுக்காக கர்த்தாவே எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட கர்த்தாவே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பரிகாரங்களை செய்வீராக. எல்லாவற்றையும் அப்பாவிட கலந்து தருகிறேன். இந்த இறைவை ஆசீர்வதித்து தாரும். இந்த நேரத்தில் அப்பாவுடைய வருகை இருந்தால் கைவிட்டு போகாதபடி சேர்த்துக்கொள்ள தாமதமான ஆயத்தப்படுத்தும். ஆமென். இயேசுவே வேகம் பாரு. நன்றி நன்றி நன்றி. துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே செத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஈகள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. காரங்களால் இறைந்து காலமெல்லாம் பாடுவேன். காரங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே நஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே நஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். எங்கள் ராஜாவும் எங்கள் தேவனுமாய் கர்த்தாவே, என் தேவனாய் கர்த்தர் பூமியிலே ஆளுகிறவர், நீர் நியாயம் விசாரிக்கிறவர். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி கர்த்தாவே தனக்கு எளிமையும் சிறுமையுமானவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர். எளிமையானவனுக்கு நியாயம் செய்ய முடியாக, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாக தேவரீர் ஏற்ற வேளையில விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்நாளுக்கு நாங்கள் வாசித்த வேத வசனத்தை நாங்கள் சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே பெரியவன் சிறியவனை ஆளுகிறான், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்குகிறான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை காண்கிறதில்லை என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறான். தான் செய்வது என்னதென்று அவன் அறிந்திருந்தும் தன்னுடைய காரியங்களை தேவ நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியாமல் அவன் செய்கிறதான காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவனுக்கு இந்த பூமியில எந்த விதமான தீமையிலும் கர்த்தர் கட்டளையிடாதபடினாலே அவருடைய இருதயம் கொளித்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் விசாரிக்கும் போதோ கர்த்தர் திக்கற்றவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அநாதை பிள்ளைகளுக்காகவும் நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீ திக்கற்றவர்களுக்கு சகாயர். இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்களத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, தெரிகிறோம் என் தேவனாய் கர்த்தாவே, பலத்தவன் சிறியவனை ஆளும்படியாக துடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உலகம் எங்கும் அந்த காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவரே, நியாயம் நீதி ஜனங்களை விட்டு விலகி போயிற்று. இதோ வாசற்படியிலே வந்து நிற்கிறேன் என்று சொன்ன சத்தத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த சம்பவங்கள் நடக்கிறது. கர்த்தாவே, யுத்தங்கள் செய்திகளை கேட்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, இப்போதோ யுத்தங்கள் செய்திகளும் உலகம் எங்குமுள்ள ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னீர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நியாயத்தின் பாதையில் நடக்கிற பிள்ளைகளையும்
சத்தியத்தின் பாதையில் நடக்கிற ஜனங்களையும் கர்த்தர் தம்முடைய கருத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த யுத்தத்தின் நிமித்தமாக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக குழந்தைகள் மரித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே குழந்தைகள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரமாளிகளாம் அப்படின்னாலே அவள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரமாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தீமை செய்கிறவனுடைய பெயரை பூமியில் இல்லாதபடிக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். தீய நோக்கத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளும் கற்று சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேச தலைவர்களும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அதிபதிகளும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அதிகாரிகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிறியவனை ஒடுக்கிற ஜனங்களை சந்திப்பீராக. எளியவனை ஒடுக்கிற ஜனங்களை சந்திப்பீராக. தேசங்களை ஒடுக்கிற ஜனங்களை சந்திப்பீராக. கர்த்தர் விடுதலையோடு கண்டவர் தேவனுடைய ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறையா. பூமியில சமாதானத்தை ஆண்டவர் பறித்து கொள்ளும்படியாக அநேக சம்பவங்கள் நடக்கிறதப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்குள்ளாக திடனோடு இருக்கிறான். கர்த்தரை பற்றி அறியாதவர்களுக்கோ கலக்கங்கள் திகில்கள் சூழ்ந்து கொள்ள இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலாவது தேவ ஜனங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் சொன்ன விருப்பத்தின்படி இதோ உலகத்தில் ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் நித்திய ஜீவனை கட்டளிடும்படியாக நாங்கள் விட சமைச்சிருக்கிறோம். இயேசுவானவர் வரும்போது உமக்கு எதிர்கொண்டு வரும்படியாக இந்த பூமியில் அநேக ஜனங்களை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க சேனையை இந்த பூமியில கர்த்தர் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த இரவை ஆசீர்வதித்தாரும் ஆண்டவர் யுத்தத்தை உயர் பண்ணும். ஆண்டவரை சந்தோஷமும் சமாதானம் காணும்படியாக உதவி செய்யும். கலக்கங்கள் ஆண்டவர் திகில்கள் எல்லாவற்றையும் தம்முடைய ஜனங்களை விட்டு நீங்கத்தக்கதாக கர்த்தர் அமைதியை கட்டிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கனமும் மகிமையுமுக்கு செலுத்துகிறோம். எல்லா அதிகாரமும் உடைய கருத்தில் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.